நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். கிறிஸ்து இயேசு உனக்குள் வருகிறார்னா அது தாங்க அழகு. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமாதானம் என்பது நீயும் நானும் நினைக்கிறது போல அல்ல. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. சமாதானம் தான் என்று தீர்க்கதரிசி சொன்னான். APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on ஜெபம் டிவி. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வசனம், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், எரேமியா 28, அதிலே 9வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தாள். அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாகவே அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும். இந்த வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். சமாதானம் வரும் என்று ஒரு தேவனுடைய மனிதன், அதாவது ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி ஒரு குடும்பத்தையோ அல்லது ஒரு வாழ்க்கையோ அல்லது நாட்களை சொல்லுவானால், அவன் சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கு வருமானால் அதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் வராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாம் விழுந்து ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம், எல்லாம் சரி. ஆனால் நம்மிடத்திலே சமாதானங்கள் காணப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற எந்த மனிதனோ அந்த மனுஷனை தேடி சமாதானம் தானாகவே வருமாம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசுவானவர் யாருடைய வாழ்க்கையிலே வருகிறாரோ அவன்தான் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பேலன்ஸ் ஆகவே இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு ஒரு ஆசீர்வாதங்கள், அடுத்த வாரத்திலே ஆசீர்வாதங்கள் அப்படியே டவுன் ஆகிறது. காரணம் என்ன? அங்கே கிறிஸ்து வரவில்லை என்ற அர்த்தம். வேதம் சொல்லுகிறது சமாதானம் வரும் என்று. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி நன்றாய் கவனிக்க வேண்டும். சமாதான கர்த்தர் யார் இடத்தில் வருகிறாரோ அவர்களுக்கு ஒரு ஆளுமையை தருகிறார். எதையும் ஆளும் வல்லமையை தருகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதான கர்த்தர் வருமளவும். ஆண்டவர் என்னிடத்தில் வருகிறாரா என்று காத்திருக்க வேண்டும். எப்பொழுது வெடியும் என்று வெடியற்காலத்திற்காக காத்திருக்கிற ஜாமக்காரலை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா காத்திருந்தது என்று தாவீது சொன்னான். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை சற்று கொஞ்சம் தெளிவாய் கவனிங்கள். உங்களோடு கூட நான் மிக தெளிவாய் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருவேளை இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. உங்களுக்கு வருகிற வார்த்தையினுடைய பெயர் தான் சமாதானம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் ஒன்று உங்களை விட்டு நீங்காது, அவருடைய ஆளுகை உங்களை விட்டு நீங்காது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு நாள் சாமுவேல் என்னும் ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு மனிதனுக்காக துக்கித்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அப்போது கர்த்தர் சொன்னார், சாமுவேலே, எதற்காக நான் புறம்பே தள்ளின மனிதனுக்காக துக்கம் படுகிறாய் என்று கேட்டார். அல்லேலூயா. ஏனப்பா நீ அவனுக்காக துக்கப்படுகிறே? நான் அவனை தள்ளிவிட்டேன், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்றார். அவர் வருவாரானால் ஒன்று நடக்கும், ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கும்.
வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் பெத்தேலுக்கு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது அந்த ஊரின் வாசலுக்குள் நுழையும் பொழுது அவ்வூரின் மூப்பர்கள் தத்தளிப்போடு வருகிறார்கள். ஒரு படபடப்பா வருகிறார்கள், வேதனையோடு வருகிறார்கள். சாமுவேலை பார்த்து கேட்கிறார்கள், நீர் வருகிறது சமாதானம் தானா என்று கேட்டார்கள். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீர் வருகிறது சமாதானம் தானா என்று கேட்ட பொழுது அதற்கு சாமுவேல் சொன்னான், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள், இன்றைக்கு நீங்கள் வந்தது சமாதானம். நீங்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் கை கொடுத்து சொல்லும் பொழுது வார்த்தை பலிக்கும். வாயினால் எதை அறிக்கை இடுகிறாயோ அது அவனுக்கு நிறைவேற்றப்படும். வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சமாதானம் தான் என்று கேட்டான். நன்றாய் கவனிக்கணும் அருமையான, அந்த ஊரின் மூப்பர்கள் தத்தளிப்போடு கூட வருகிறார்கள். தீர்க்கதரிசி இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கார் திடீரென்று தெரியலையே. பெத்தேல் ஆசீர்வாதமாய் இருக்கிறது, பெத்தேல் அப்பம் இருக்கிறது, பெத்தேல் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிற இடம். அவர் கேட்கிறார்கள். அதுல பாருங்க, அந்த மூப்பர்களில் பெரிய தலைவன் ஒருவன் இருந்தான். அவன்தான் சமாதான பிரபுவுக்கு தகப்பனாய் மாறினான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு என்ன விசுவாச கை தட்டு. அவன் பெயர்தான் ஈசாய், தாவீதின் தகப்பன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்தான் கேட்கிறார், நீ வருகிறது சமாதானம் தானா? எஸ் பீஸ், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன். பலின்னா கதிர், நீ ஒன்னு செலுத்த, புல்ல நொறும்பு ஸ்தோத்திர பலி செலுத்திப்பாரு, அது உனக்கு சமாதானம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வரும்பொழுது எத்தனை பேர், சிலருக்கு பிடிச்சா சோத்திரம் சொல்லும், வருது பாருன்ட்டு போவோம். அப்படி இல்லை. கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவர்கள் சமாதானத்துக்குரியவளாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், அசைவாட்டும் பலியானது சமாதானத்தின் பலி, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை புறாக்குஞ்சுகள் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலே ஏன் சமாதானம் இல்லை? சிலவங்க மனைவி பார்த்து சொல்லுவாங்க, இதை கல்யாணம் கட்டணத்திலிருந்து எனக்கு தொந்தரவாவே இருக்குன்பாங்க. அப்படி என்றால் இவர்களுக்குள்ளே சமாதான கர்த்தர் இல்லை. போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பயம் மிகுந்த ஆதாயம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கை தட்டு. கிறிஸ்து இயேசு உனக்குள் வருகிறார்னா அது தாங்க அழகு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமாதானம் என்பது நீயும் நானும் நினைக்கிறது போல அல்ல. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, சமாதானம் தான் என்று தீர்க்கதரிசி சொன்னான். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சமாதானம் உண்டாவதாக. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். நாம் என்னைக்காவது பார்த்து யாரையாவது பார்த்து பிரைஸ் லார்ட் சமாதானம் பிரதர்ன்னு சொல்லியிருக்கீங்களா? சரி, காலையில் எழுந்து புருஷனை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி சொல்லிட்டானா அந்த படி செஞ்சனா சமாதானம் உனக்கு வரும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கு சமாதானம் வரும் என்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொன்னோம். ஹல்லேலூயா. அவர்தான் கிறிஸ்து இயேசு. கைகளை தட்டி தேவனுக்கு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானத்தின் கர்த்தர் அவர். வேதம் அழகாக சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது அழகாக சொன்னார். என்ன சொன்னார்? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே சாமுவேலை பார்த்து மூப்பர்கள் கேட்டது போல நாம கேட்கணும். நீ காலையில் எழுந்து குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்து சமாதானம் என்று சொல்லிட்டு அல்லேலூயான்னு சொல்லி பாருங்க. வாசலுக்கு வெளியே எட்டி பார்த்துட்டு போன ஒருத்தன் யாரு? சாத்தான். டேய் போயிடலாம், அங்க சமாதானம் டிக்ளேர் ஆயிடுச்சுப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கிளீன் போல்டு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கிளீன் போல்டு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதுதான் பிரியமானவர்களே. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம் அதை சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4-5 சொல்லுகிறது, சமாதானம் தான், கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன் என்றான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பிரசங்கிக்கும் போது மலை பிரசங்கம் என்று சொல்லி மலை மேலே அவர் பிரசங்கம் பண்ண ஒரு பிரசங்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே.
அதுக்கு பேர் தான் என்ன செய்வார்கள், மலை பிரசங்கம் என்று சொல்லுவார்கள் பரிசுத்தவான்கள். அந்த மலை பிரசங்கத்திலே அவர் அழகான ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அலையா சொல்லணும். என்ன விசுவாச கைத்தட்டு. எவன் சமாதானத்தை செய்து கொடுக்கிறானோ அவன்தான் பாக்கியவான், அவன்தான் கடவுளுடைய பிள்ளையான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எண்ணப்படுகிறான் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அப்படின்னா இங்க பாருங்க, இயேசுவின் பிள்ளைகள் முகத்திலே தெரியும் என்னது, சமாதானம். ஒரு நாள் நல்ல பலிகளை செலுத்தி எல்லாம் முடிச்ச பிறகு அந்த பலி செலுத்தின உடனே கொலை நடக்குது. பலி செலுத்தி முடிச்சு வெளில வர்றான், காயின் ஆபேலை கொன்னுறான். கொன்னுட்டு ஓடுறான். ஆண்டவர் வர்றாரு, காயின் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டான். அதற்கு அந்த ஆவேசத்தில் அவன் சொல்றான் பாருங்கள், நான் என்ன காவலாளியா என்று கேட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் என்ன காவலாளியா? அதற்கு கர்த்தர் சொன்னார், ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டு விட்டது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா கேட்கும்போது சொல்றாரு, ஏனும் முகநாடி வேறுபட்டது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. முகத்தை பார்க்கும் போதே தெரியுங்க. என் இடத்துல சிலர் வருவாங்க, நம்ம சொல்லுவாங்க அப்பா தோத்திரம்பான்பாங்க, ஐயா தோத்திரம்பாங்க. அவங்க வரும் பொழுதே அவங்க அந்த என்ட்ரி ஆகும்போது அவங்க ஹிஸ்டரி என்கிட்ட வந்துடும். இந்த நோக்கத்தோடு வர்றேன், நான் அதை காட்டிக்கவே மாட்டேன். என் அருமையான வீரியம் பெருசா காரியம் பெருசா? காரியம்தான் பெருசு. வீரியத்தை காட்டினா அழிஞ்சிருவான், காரியத்தை நடத்தணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. முகத்தை பார்க்கும் போதே தெரியும் பிரியமானவர்களே. சோறு கொதிக்கும் போதே தெரியும் வந்துச்சா வேகலையா. வாழ்க்கையை தேவன் படம் பிடித்து கிறிஸ்து வர வேண்டும் என்றால் உனக்குள்ளே சமாதானம் இருக்கும். நீ அந்நிய பாஷை பேசுறது கிறிஸ்துவின் வார்த்தை என்றால் உனக்கு சமாதானம் இருக்கும். நீ ஆவியில நிரம்பி பாடுவது உண்மையானால் உனக்குள் சமாதானம் இருக்கும். நீ ஜெபிக்கிற ஜெபம் உண்மையானால் உனக்குள் சமாதானம் இருக்கும். அதைத்தான் எரேமியா சொன்னான். சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி உங்களுக்கு சொன்னானால், அவன் சொன்ன சமாதானம் உங்களிடத்தில் நடக்குமானால் அவனால் தான் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் மத்தேயு 5:9 சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எண்ணப்படுகிறான். சமாதானம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் எத்தனையோ பிளாக் இருக்கிறது, ஆனால் இந்த உலகத்திலே சமாதானத்துக்கென்று ஒரு பிளாக் இருக்கிறது, சமாதானத்துக்கென்று ஒரு கலர் இருக்குது, அதுதான் வெள்ளை. என்ன விசுவாச கைத்தட்டு. உன் மனசு வெள்ளையா இருந்தா சமாதானம் அங்க இருக்குன்னு அர்த்தம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன் மனசு குறு 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 குறுனுக்குன்னா அங்க வெள்ளை இல்லைன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதைத்தான் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? என் ஆண்டவர் வெண்மையும் சிவப்புமானவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் எப்ப வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாராம். உன்னத பாட்டு 5:10 சொல்லுகிறது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். பாருங்க, எல்லாரும் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தா வெள்ளை ட்ரெஸ் ஒருத்தன் போட்டு எப்படி இருப்பான்? தனியா தெரியுவான். அதனால தான் இஸ்ரேல் கொடியை பாருங்க, பிளாக் ப்ளூல ஸ்டார் இருக்கும், ஆனா கிளாத் ஃபுல்லா என்னவா இருக்கும்? ஒயிட்டா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. நம்முடைய மனசு வெள்ளையா இருக்கான்னு பாருங்க. வஸ்திரம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் பிரசங்கி சொன்னான், உன்னுடைய வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாயிருப்பதாக, உன் தலையில் எண்ணெய் குறையாமல் இருப்பதாக. நான் சொல்லல, பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாயிருப்பதாக. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே, நம்முடைய ஜீவியத்திலே நமக்குள்ள அந்த வெண்மை இருக்கிறதா? நல்லா கவனிக்கணும். சமாதானம் என்பதற்கு அர்த்தம் என்ன? வெண்மை என்ற அர்த்தம். as a pure white. உன் ஆவி ஆத்துமா சரீரம் அப்படி வெள்ளை வெள்ளேன்னு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். உன்னுடைய வஸ்திரம் எப்போதும் எப்படி இருக்கணுமா? வெள்ளையா இருக்கணுமா? உன் தலையிலே எண்ணெய் குறையக்கூடாது என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனோடு நடப்பார்கள்.
அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது, வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள், அவர்கள் தான் சமாதானத்துக்குரியவர்கள். வெளிப்படுத்தல் 3:4 சொல்லுகிறது, வெண் வஸ்திரம் தரித்தவன் என்னோடு நடப்பானா. யாரோடு நடப்பானா? என்னோட நடப்பான் என்று சொல்லுகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்றார். அவர் வருவாரானால் ஒன்று நடக்கும், ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் பெத்தேலுக்கு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது அந்த ஊரின் வாசலுக்குள் நுழையும் பொழுது அவ்வூரின் மூப்பர்கள் தத்தளிப்போடு வருகிறார்கள், ஒரு படபடப்பா வருகிறார்கள், வேதனையோடு வருகிறார்கள். சாமுவேலை பார்த்து கேட்கிறார்கள், நீர் வருகிறது சமாதானம் தானா என்று கேட்டார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீர் வருகிறது சமாதானம் தானா என்று கேட்ட பொழுது அதற்கு சாமுவேல் சொன்னான், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள், இன்றைக்கு நீங்கள் வந்தது சமாதானம். நீங்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் கை கொடுத்து சொல்லும் பொழுது வார்த்தை பலிக்கும். வாயினால் எதை அறிக்கை இடுகிறாயோ அது உனக்கு நிறைவேற்றப்படும். வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சமாதானம் தான் என்று கேட்டான். நன்றாய் கவனிக்கணும் அருமையான, அந்த ஊரின் மூப்பர்கள் தத்தளிப்போடு கூட வருகிறார்கள். தீர்க்கதரிசி இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கார் திடீரென்று தெரியலையே. பெத்தேல் ஆசீர்வாதமாய் இருக்கிறது, பெத்தேல் அப்பம் இருக்கிறது, பெத்தேல் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிற இடம். அவர் கேட்கிறார்கள். அதுல பாருங்க, அந்த மூப்பர்களில் பெரிய தலைவன் ஒருவன் இருந்தான். அவன்தான் சமாதான பிரபுவுக்கு தகப்பனாய் மாறினான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு என்ன விசுவாச கை தட்டு. அவன் பெயர்தான் ஈசாய், தாவீதின் தகப்பன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்தான் கேட்கிறார், நீ வருகிறது சமாதானம் தானா? எஸ் பீஸ், சமாதானம் தான். கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன். பலின்னா கதிர், நீ ஒன்னு செலுத்த, புல்ல நொறும்பு ஸ்தோத்திர பலி செலுத்தி பாரு, அது உனக்கு சமாதானம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வரும் பொழுது எத்தனை பேர், சிலருக்கு பிடிச்சா சோத்திரம் சொல்லும், வருது பாருன்ட்டு போவோம். அப்படி இல்லை. கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவர்கள் சமாதானத்துக்குரியவளாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், அசைவாட்டும் பலியானது சமாதானத்தின் பலி, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை புறாக்குஞ்சுகள் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலே ஏன் சமாதானம் இல்லை? சிலவங்க மனைவி பார்த்து சொல்லுவாங்க, இதை கல்யாணம் கட்டணத்திலிருந்து எனக்கு தொந்தரவாவே இருக்குன்பாங்க. அப்படி என்றால் இவர்களுக்குள்ளே சமாதான கர்த்தர் இல்லை. போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பயம் மிகுந்த ஆதாயம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கை தட்டு. கிறிஸ்து இயேசு உனக்குள் வருகிறார்னா அது தாங்க அழகு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமாதானம் என்பது நீயும் நானும் நினைக்கிறது போல அல்ல. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, சமாதானம் தான் என்று தீர்க்கதரிசி சொன்னான். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சமாதானம் உண்டாவதாக. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். நாம் என்னைக்காவது பார்த்து யாரையாவது பார்த்து பிரைஸ் லார்ட் சமாதானம் பிரதர்ன்னு சொல்லியிருக்கீங்களா? சரி, காலையில் எழுந்து புருஷனை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி சொல்லிட்டானா அந்த படி செஞ்சனா சமாதானம் உனக்கு வரும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கு சமாதானம் வரும் என்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொன்னோம். ஹல்லேலூயா. அவர்தான் கிறிஸ்து இயேசு. கைகளை தட்டி தேவனுக்கு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானத்தின் கர்த்தர் அவர். வேதம் அழகாக சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது அழகாக சொன்னார். என்ன சொன்னார்? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே சாமுவேலை பார்த்து மூப்பர்கள் கேட்டது போல நாம கேட்கணும். நீ காலையில் எழுந்து குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்து சமாதானம் என்று சொல்லிட்டு அல்லேலூயான்னு சொல்லி பாருங்க. வாசலுக்கு வெளியே எட்டி பார்த்துட்டு போன ஒருத்தன் யாரு? சாத்தான். டேய் போயிடலாம், அங்க சமாதானம் டிக்ளேர் ஆயிடுச்சுப்பா,
ஒரு அலைய சொல்லுங்களேன். அவன் கிளீன் போல்டு. கையை உயர்த்தி ஒரு அலைய சொல்லுங்களேன். அவன் கிளீன் போல்டு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதுதான் பிரியமானவர்களே. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம் அதை சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4-5 சொல்லுகிறது, சமாதானம் தான் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன் என்றான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பிரசங்கிக்கும் போது மலை பிரசங்கம் என்று சொல்லி மலை மேலே அவர் பிரசங்கம் பண்ண ஒரு பிரசங்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு பேர் தான் என்ன செய்வார்கள்? மலை பிரசங்கம் என்று சொல்லுவார்கள் பரிசுத்தவான்கள். அந்த மலை பிரசங்கத்திலே அவர் அழகான ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். என்ன விசுவாச கைத்தட்டு. எவன் சமாதானத்தை செய்து கொடுக்கிறானோ அவன்தான் பாக்கியவான், அவன்தான் கடவுளுடைய பிள்ளையான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எண்ணப்படுகிறான் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அப்படின்னா இங்க பாருங்க, இயேசுவின் பிள்ளைகள் முகத்திலே தெரியும் என்னது? சமாதானம். ஒரு நாள் நல்ல பலிகளை செலுத்தி எல்லாம் முடிச்ச பிறகு அந்த பலி செலுத்தின உடனே கொலை நடக்குது. பலி செலுத்தி முடிச்சு வெளில வர்றான், காயின் ஆபேலை கொன்னுறான். கொன்னுட்டு ஓடுறான். ஆண்டவர் வர்றாரு, காயின் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டான். அதற்கு அந்த ஆவேசத்தில் அவன் சொல்றான் பாருங்கள், நான் என்ன காவலாளியா என்று கேட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் என்ன காவலாளியா? அதற்கு கர்த்தர் சொன்னார், ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டு விட்டது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா கேட்கும்போது சொல்றாரு, ஏனும் முகநாடி வேறுபட்டது. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முகத்தை பார்க்கும் போதே தெரியுங்க. என் இடத்துல சிலர் வருவாங்க, நம்ம சொல்லுவாங்க அப்பா தோத்திரம்பான்பாங்க, ஐயா தோத்திரம்பாங்க. அவங்க வரும் பொழுதே அவங்க அந்த என்ட்ரி ஆகும்போது அவங்க ஹிஸ்டரி என்கிட்ட வந்துடும். இந்த நோக்கத்தோடு வர்றேன், நான் அதை காட்டிக்கவே மாட்டேன். என் அருமையான வீரியம் பெருசா காரியம் பெருசா? காரியம்தான் பெருசு. வீரியத்தை காட்டினா அழிஞ்சிருவான். காரியத்தை நடத்தணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. முகத்தை பார்க்கும் போதே தெரியும் பிரியமானவர்களே. சோறு கொதிக்கும் போதே தெரியும் வந்துச்சா வேகலையா. வாழ்க்கையை தேவன் படம் பிடித்து கிறிஸ்து வர வேண்டும் என்றால் உனக்குள்ளே சமாதானம் இருக்கும். நீ அந்நிய பாஷை பேசுறது கிறிஸ்துவின் வார்த்தை என்றால் உனக்கு சமாதானம் இருக்கும். நீ ஆவியில நிரம்பி பாடுவது உண்மையானால் உனக்குள் சமாதானம் இருக்கும். நீ ஜெபிக்கிற ஜெபம் உண்மையானால் உனக்குள் சமாதானம் இருக்கும். அதைத்தான் எரேமியா சொன்னான். சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி உங்களுக்கு சொன்னானால், அவன் சொன்ன சமாதானம் உங்களிடத்தில் நடக்குமானால் அவனால் தான் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் மத்தேயு 5:9 சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எண்ணப்படுகிறான். சமாதானம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் எத்தனையோ பிளாக் இருக்கிறது, ஆனால் இந்த உலகத்திலே சமாதானத்துக்கென்று ஒரு பிளாக் இருக்கிறது, சமாதானத்துக்கென்று ஒரு கலர் இருக்குது, அதுதான் வெள்ளை. என்ன விசுவாச கைத்தட்டு. உன் மனசு வெள்ளையா இருந்தா சமாதானம் அங்க இருக்குன்னு அர்த்தம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன் மனசு குறு 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 குறுனுக்குன்னா அங்க வெள்ளை இல்லைன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதைத்தான் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? என் ஆண்டவர் வெண்மையும் சிவப்புமானவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் எப்ப வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாராம். உன்னத பாட்டு 5:10 சொல்லுகிறது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். பாருங்க, எல்லாரும் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தா வெள்ளை ட்ரெஸ் ஒருத்தன் போட்டு நினைச்சுக்கோ, எப்படி இருப்பான்? அவன் தனியா தெரியுவான். அதனால தான் இஸ்ரேல் கொடியை பாருங்க, பிளாக் அந்த ப்ளூல ஸ்டார் இருக்கும், ஆனா கிளாத் ஃபுல்லா என்னவா இருக்கும்? ஒயிட்டா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. நம்முடைய மனசு வெள்ளையா இருக்கான்னு பாருங்க. வஸ்திரம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் பிரசங்கி சொன்னான், உன்னுடைய வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாயிருப்பதாக, உன் தலையில் எண்ணெய் குறையாமல் இருப்பதாக. நான் சொல்லல, பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாயிருப்பதாக.
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே, நம்முடைய ஜீவியத்திலே நமக்குள் அந்த வெண்மை இருக்கிறதா? நல்லா கவனிக்கணும். சமாதானம் என்பதற்கு அர்த்தம் என்ன? வெண்மை என்ற அர்த்தம். as a pure white. உன் ஆவி ஆத்துமா சரீரம் அப்படி வெள்ளை என்று இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். உன்னுடைய வஸ்திரம் எப்போதும் எப்படி இருக்கணுமா? வெள்ளையா இருக்கணுமா? உன் தலையிலே எண்ணெய் குறையக்கூடாது என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனோடு நடப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது, வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள், அவர்கள் தான் சமாதானத்துக்குரியவர்கள். வெளிப்படுத்தல் 3:4 சொல்லுகிறது, வெண் வஸ்திரம் தரித்தவன் என்னோடு நடப்பானா. யாரோடு நடப்பானா? என்னோட நடப்பான் என்று சொல்லுகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ